ஓம் நமோ நாராயணா. வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அதை பாதியில் விட்டு விடுவது பாவம் என கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு காலத்தில் சுல்தான்பூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ராம்தீன் என்ற ஒரு விறகு வெட்டி தன் குடும்பத்துடன் வசித்து வந்தான். அவன் தன் மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். விறகு வெட்டியின் மூத்த மகனின் பெயர் ராகேஷ், இரண்டாவது மகன் முகேஷ் மற்றும் இளைய மகன் தேவேஷ். ராகேஷும் முகேஷும் உடல் ரீதியாக வலிமையானவர்களாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தனர். அதனால் விறகு வெட்டியும் அவன் மனைவியும் தங்கள் 2 மூத்த மகன்களையும் அதிகமாக நேசித்தனர். வீட்டில் அவர்கள் விருப்பமான உணவு சமைக்கப்பட்டது, அவர்களுக்கு நல்ல ஆடைகள் கிடைத்தன, மேலும் பெற்றோர்கள் அவர்களின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்ற முயற்சி செய்தனர். மறுபுறம் விறகு வெட்டியின் இளைய மகன் தேவேஷ் உடல் ரீதியாக பலவீனமானவன், மெலிந்தவன் மற்றும் கருமையான நிறமுடைய ஒரு சாதாரண பையனாக இருந்தான். அதனால் அவனை யாரும் நேசிக்கவில்லை. தேவேஷுக்கு சாப்பிட உலர்ந்த ரொட்டி கிடைத்தது, அணிய கிழிந்த பழைய ஆடைகள் கிடைத்தன. மூத்த சகோதரர்கள் அவனை அடிக்கடி கேலி செய்தனர், அவனை பரியாசம் செய்தனர், தாழ்வாக நடத்தினார்கள். ஆனால் தேவேஷுக்கு இதை பற்றி கவலை இல்லை. அவன் எப்போதும் தன்னில் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் தன் பெற்றோரிடமோ சகோதரர்களிடமோ ஒருபோதும் புகார் செய்ததில்லை. அவன் தன் 2 மூத்த சகோதரர்களையும் பெற்றோர்களையும் மிகவும் நேசித்தான். எப்போதும் அவர்களை மதித்து மரியாதை செய்தான். நண்பர்களே, அந்த விறகு வெட்டி காட்டில் இருந்து விறகுகளை வெட்டி வந்து சந்தையில் விற்று வந்தான். இப்படியே அவனுடைய குடும்பச் செலவு போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் விறகு வெட்டி ராம்தீன் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். அவருடைய நோய் காரணமாக காட்டிலிருந்து விறகுகளை வெட்டுவதும் சந்தையில் விற்பதும் நின்று போனது. வீட்டில் இருந்த பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போனது. ஒரு நாள் விறகு வெட்டியின் மனைவி தன் மூத்த மகன் ராகேஷை அழைத்து, மகனே, உன் தந்தையின் உடல்நிலை சரியில்லாததால் வீட்டுச் செலவு சரியாக போகவில்லை. அதனால் நீ இப்போது காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டி சந்தையில் விற்க வேண்டும். அப்போதுதான் வீட்டுச் செலவு நடக்கும், உன் தந்தைக்கு சிகிச்சையும் பார்க்க முடியும் என்று சொன்னாள். மேலும் தாய் தன் மகனிடம், மகனே, இந்த கஷ்டமான நேரத்தில் நீ உன் குடும்பத்துக்கு உறுதுணையாக இருப்பாய் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னாள். விறகு வெட்டியின் மனைவி ராகேஷுக்கு நல்ல உணவு சமைத்துக் கொடுத்தாள். காட்டுக்கு எடுத்துச் செல்ல பூரி, காய்கறி செய்து கொடுத்தாள். கட்டி கூடவே ஒரு கமண்டலத்தில் பால் நிரப்பிக் கொடுத்தாள். தாய் தன் மகனுக்கு கோடரியை கொடுத்து, மகனே, உனக்கு காட்டில் பசிக்கும்போது நீ பூரியும் காய்கறியும் சாப்பிட்டுவிட்டு மேலே இனிப்பான பால் குடித்துவிடு என்று சொன்னாள். நண்பர்களே, இப்படி விறகு வெட்டியின் மூத்த மகன் ராகேஷ் விறகு வெட்ட காட்டுக்கு கிளம்பினான். அவன் கொஞ்ச தூரம் சென்றதும் வழியில் மிகவும் பலவீனமான ஒல்லியான ஒரு கிழவி அவனுக்கு தெரிந்தாள். அவள் ராகேஷை நிறுத்தி, மகனே, எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் பல நாட்களாக பட்டினியாக இருக்கிறேன். உன் பையில் பூரியும் காய்கறியும் இருக்கிறது, கமண்டலத்தில் இனிப்பான பால் இருக்கிறது. மகனே, என் மீது கருணை வைத்து கொஞ்சம் உணவு கொடு, இனிப்பான பால் கொடு. நீ எனக்கு உதவினால் கடவுள் உனக்கு உதவுவார் என்று சொன்னாள். கிழவியின் வாயிலிருந்து இதை கேட்ட ராகேஷ் பெரிய பெரிய கண்களை உருட்டி, ஏ கிழவி, நீ ரொம்ப தந்திரசாலியாயிருக்கே. என் சாப்பாட்டை உனக்கு கொடுத்தால் நான் என்ன சாப்பிடுவேன்? போ, என் வழியிலிருந்து என்னை போகவிடு. நீ செத்தால் செத்துப்போ, எனக்கென்ன என்று சொன்னான். ராகேஷின் பேச்சை கேட்டு கிழவிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ராகேஷ் அங்கிருந்து நேராக காட்டுக்குப் போனான். பால் கமண்டலையும் சாப்பாடு பையையும் தரையில் வைத்துவிட்டு ஒரு காய்ந்த மரத்தை வெட்டத் தொடங்கினான். அவன் 2-4 கோடரி வெட்டுகள்தான் போட்டிருப்பான். திடீரென்று கோடரி தெரித்து அவன் கையில் பட்டுவிட்டது. ராகேஷின் கையிலிருந்து இரத்தம் ஆறாக ஓடியது. வலியால் அவன் அலறினான். ஆனால் அந்த காட்டில் அவனுக்கு உதவ யாருமில்லை. எப்படியோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். தாய் அவனை பார்த்து, ஐயோ, என் மகனுக்கு என்ன ஆச்சு என்று சொன்னாள். அவள் ராகேஷுக்கு மருந்து போட்டுவிட்டு ஓய்வெடுக்கச் சொன்னாள். அடுத்த நாள் தாய் தன் 2வது மகன் முகேஷை அழைத்து, மகனே, உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. உன் அண்ணன் காயம்பட்டு படுத்திருக்கிறான். இப்போது இப்படிப்பட்ட நிலையில் நீதான் காட்டுக்கு போய் விறகு வெட்டி வர வேண்டும். அப்போதுதான் நமக்கு சாப்பாடு, தண்ணீர் கிடைக்கும், வீட்டுச் செலவும் நடக்கும். மகனே,
இந்த கஷ்டமான நேரத்தில் நீ உன் குடும்பத்துக்கு உறுதுணையாக இருப்பாய் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னாள். இப்படி தாய் தன் இரண்டாவது மகன் முகேஷுக்கு நல்ல உணவு சமைத்துக் கொடுத்தாள். பிறகு அவன் காட்டுக்குப் போவதற்காக அவன் பையில் பூரியும் காய்கறியும் கட்டிக் கொடுத்தாள். கூடவே கமண்டலத்தில் இனிப்பான பால் நிரப்பிக் கொடுத்தாள். விறகு வெட்டியின் மனைவி முகேஷின் நெற்றியில் கை வைத்து தடவிக் கொடுத்து, மகனே, சீக்கிரம் காட்டுக்குப் போய் விறகு வெட்டி அதை சந்தையில் விற்று வா என்று சொன்னாள். நண்பர்களே, முகேஷ் தன் தோளில் கோடரியை வைத்து கையில் சாப்பாடு பையை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு விறகு வெட்டப் போனான். வெட்டாவது கிளம்பினான். அவன் காட்டு எல்லையை அடைந்த போது அதே கிழவி அவனையும் சந்தித்தாள். கிழவி முகேஷிடம், மகனே, நான் பல நாட்களாக பட்டினியாக இருக்கிறேன். பசியால் என் உயிர் போகிறது. நீ தயவு செய்து உன் பையிலிருந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு. உன் கமண்டலத்தில் இருக்கும் இனிப்பான பாலிலிருந்து கொஞ்சம் கொடு. மகனே, பசியும் தாகமும் என் உயிரை எடுக்கிறது. பசித்தவனுக்கு உணவளிப்பது மிகவும் தர்மமான காரியம். நீ இந்த ஏழை கிழவி மீது இரக்கம் காட்டினால் கடவுள் உனக்கு உதவுவார் என்று சொன்னாள். கிழவியின் பேச்சைக் கேட்ட முகேஷ் அவளை திட்டினான். போ என் வழியிலிருந்து. பசியாலும் தாகத்தாலும் செத்தால் செத்துப்போ. நீ என்ன எங்கள் சொந்தக்காரியா, உறவினரா, உனக்கு நான் சாப்பாடு போடுவதற்கும் பால் கொடுப்பதற்கும் என்று சொன்னான். காட்டுக்குள் சென்றதும் முகேஷ் ஒரு காய்ந்த மரத்தை பார்த்து தன் பூரியையும் காய்கறியையும் கமண்டலையும் தரையில் வைத்துவிட்டு அந்த காய்ந்த மரத்தில் கோடரியை வெட்டத் தொடங்கினான். அவன் 1-2 வெட்டு வெட்டியிருப்பான். அப்போது கோடரி தெறித்து அவன் காலில் பட்டுவிட்டது. அவன் காலிலிருந்து இரத்தம் கொட்டியது. வலியால் அவன் அலறினான், உதவி கேட்டு கூவினான். ஆனால் அந்த காட்டில் அவனுக்கு உதவ யாரும் இல்லை. முகேஷ் எப்படியோ தன்னை சமாளித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தான். விறகு வெட்டியும் அவன் மனைவியும் தங்கள் மகனை பார்த்து, ஐயோ, இது என்ன ஆயிற்று என்று சொன்னார்கள். விறகு வெட்டி சொல்லத் தொடங்கினான், கடவுளே, இது என்ன சோதனை எங்களுக்கு? ஒரே நேரத்தில் என் 2 மகன்களும் நானும் படுக்கையில் விழுந்து விட்டோம். இனி வீட்டுச் செலவு எப்படி நடக்கும்? எப்படியோ இரவு கழிந்தது. விறகு வெட்டியின் இளைய மகன் தேவேஷ் தன் பெற்றோரிடம் வந்து, அப்பா, நானும் உங்கள் மகன்தான். இப்போது என் 2 அண்ணன்களும் காயம்பட்டு இருக்கிறார்கள். நீங்களும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நிலையில் உங்களால் 3 பேரால் வீட்டு வேலை செய்ய முடியாது. நீங்கள் அனுமதித்தால் நான் காட்டுக்கு போய் விறகு வெட்டி சந்தையில் விற்று வருகிறேன் என்று சொன்னான். தேவேஷின் பேச்சைக் கேட்ட அவனது பெற்றோர்கள் சிரித்துவிட்டு, அட முட்டாளே, காட்டிலிருந்து விறகு வெட்டி வருவது அவ்வளவு சுலபமான காரியமில்லை என்று சொன்னார்கள். அப்பா, நான் உடல் ரீதியாக பலவீனமாக இருந்தாலும் எனக்கு தைரியம் இருக்கிறது. என் பெரியவர்களிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன், யார் தைரியமாக முன்னேறிச் செல்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள்தானே உதவி செய்வார் என்று சொன்னான். விறகு வெட்டியும் அவன் மனைவியும் சொல்லத் தொடங்கினார்கள், மகனே, நீ முட்டாள்தனமான விஷயங்களை பேசுகிறாய். உன் உடலில் கோடரியை சரியாக வெட்டுவதற்கு கூட பலம் இல்லை. மேலும் உன் மூளையில் சந்தையில் போய் விறகுகளை விற்கிற அளவுக்கு அறிவும் இல்லை என்று சொன்னார்கள். விறகு வெட்டியும் அவன் மனைவியும் அவனுக்கு நிறைய அறிவுரை சொன்னார்கள். ஆனால் அவன் தன் பிடிவாதத்தை விடவில்லை. தான் காட்டுக்குப் போய் விறகுகளை கொண்டு வந்து சந்தையில் விற்பேன் என்று உறுதியாக இருந்தான். அவனுடைய பிடிவாதத்தை பார்த்த தேவேஷின் பெற்றோர், சரி போ, நீயும் காட்டுக்குப் போய் உன் அதிர்ஷ்டத்தை பரீட்சித்துப் பார், உன் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள் என்று சொன்னார்கள். அட முட்டாளே, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாய்? என் தகுதியான 2 மகன்களால் செய்ய முடியாத வேலையை நீ என்ன செய்யப் போகிறாய்? விறகு வெட்டியின் மனைவி ஒரு காய்ந்த ரொட்டியையும் கமண்டலத்தில் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து, உனக்கு பசிக்கும்போது இந்த காய்ந்த ரொட்டியை சாப்பிட்டு தண்ணீர் குடி. இதைவிட உனக்கு என்ன வேண்டும்? உன் வயிறு இதிலேயே நிறைந்துவிடும் என்று சொன்னாள். நண்பர்களே, தாய் தன் 2 மூத்த மகன்களான ராகேஷ் மற்றும் முகேஷுக்கு பூரி, காய்கறி மற்றும் இனிப்பான பால் கொடுத்து காட்டுக்கு அனுப்பியிருந்தாள். ஆனால் தேவேஷுக்கு ஒரு காய்ந்த ரொட்டியையும் தண்ணீரையும் கொடுத்து காட்டுக்கு அனுப்பினாள். தேவேஷ் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அவன் ஒரு கையில் காய்ந்த ரொட்டியையும் தண்ணீரையும் வைத்திருந்தான். மற்றொரு கையால் தோளில் வைத்திருந்த கோடரியை பிடித்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் மனதில் ஒரே எண்ணம்தான் இருந்தது, விறகு வெட்டி கொண்டு வர வேண்டும் என்பதுதான். தேவேஷ் காட்டு எல்லையை அடைந்த போது அவனுடைய 2 மூத்த சகோதரர்களையும் சந்தித்த அதே கிழவி அவனையும் சந்தித்தாள். அந்த கிழவி தேவேஷை பார்த்ததும், மகனே, நான் பல நாட்களாக பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறேன்.
பசியும் தாகமும் என் உயிரை எடுக்கிறது. நீ உன் உணவிலிருந்து கொஞ்சம் எனக்கு கொடுத்தால், கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தால் என் உயிர் பிழைக்கும் என்று சொன்னாள். தாயே, நீ மிகவும் பலவீனமாகவும் பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறாய் என்று தெரிகிறது. ஆனால் என்ன செய்வது? என்னிடம் நல்ல உணவு எதுவும் இல்லை. என்னிடம் இருப்பது வெறும் காய்ந்த ரொட்டிதான். நீங்கள் இதை சாப்பிட விரும்பினால் சந்தோஷமாக சாப்பிடலாம் என்று சொன்னான். இப்படிச் சொல்லிவிட்டு தேவேஷ் தன் பையை திறக்க முயன்ற போது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் தன் பையில் காய்ந்த ரொட்டிக்கு பதிலாக பூரி, இனிப்புகள் நிறைந்திருப்பதை பார்த்தான். தேவேஷ் தன் கமண்டலத்தை திறந்து பார்த்தபோது அதில் இனிப்பான பால் இருந்தது, தண்ணீருக்கு பதிலாக. அவன் கமண்டலத்தில் இனிப்பான பாலும் காய்ந்த ரொட்டிக்கு பதிலாக அவன் பையில் பூரியும் இனிப்புகளும் இருந்தன. இதையெல்லாம் பார்த்த தேவேஷ் ஆச்சரியப்பட்டான். அவன் சொல்லத் தொடங்கினான், நான் கனவு காண்கிறேனா? இது எப்படி நடந்தது? தேவேஷின் பேச்சைக் கேட்டு கிழவி சொல்லத் தொடங்கினாள், மகனே, இது கனவல்ல, நிஜம். நீ இந்த ஏழை ஆதரவற்ற கிழவி மீது கருணை காட்டினாய். அதுவே உனக்கு கடவுள் கொடுத்த பலன். உன் காய்ந்த ரொட்டி பூரியாகவும் இனிப்பாகவும் மாறிவிட்டது. கமண்டலத்தில் இருந்த தண்ணீர் இனிப்பான பாலாக மாறிவிட்டது. இது எல்லாம் கடவுளின் கருணையின் விளைவு. யார் மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் நிச்சயம் நல்லது செய்வார். தேவேஷ் அந்த கிழவிக்கு உணவளித்துவிட்டு காட்டுக்குச் செல்லத் தொடங்கிய போது கிழவி சொல்லத் தொடங்கினாள், மகனே, நான் மிகவும் பசியாக இருந்தேன். நீ எனக்கு உணவளித்தாய். இதற்காக நான் உனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். வா என்னுடன். இப்படிச் சொல்லிவிட்டு கிழவி தேவேஷை தன்னுடன் அழைத்துச் சென்றாள். ஒரு மரத்தின் அருகே சென்றதும் கிழவி சொன்னாள், மகனே, நான் போனதும் நீ இந்த மரத்தை வெட்டு. அப்போது நீ இதற்கு முன் பார்த்திராத ஒரு பொருளை பார்ப்பாய். அந்த பொருள் உனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை அந்த பொருளினால் உன் தலைவிதியே மாறலாம். இப்படிச் சொல்லிவிட்டு அந்த கிழவி அங்கிருந்து போய்விட்டாள். நண்பர்களே, தேவேஷ் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அந்த கிழவி தேவேஷின் கண்களில் இருந்து மறைந்ததும் அவன் கோடரியை இரு கைகளாலும் பிடித்து அந்த மரத்தில் ஓங்கி ஓங்கி வெட்டத் தொடங்கினான். அவன் ஒல்லியான பலவீனமான இளைஞனாக இருந்தான். ஆனால் அவன் தைரியத்தை விடவில்லை. அவன் வேகமாக மரத்தில் கோடரியை வெட்டிக்கொண்டே இருந்தான். கடைசியில் அந்த மரம் வெட்டுப்பட்டு தரையில் விழுந்தது. தேவேஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை பார்த்து அவன் திகைத்து போனான். அந்த மரத்தின் தண்டு பகுதியில் அழகான ஒரு பறவை உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். அதன் இறகுகள் தங்கத்தால் ஆனவை. அது முழுவதும் தங்கத்தால் ஆனது. தேவேஷ் அந்த பறவையை பார்த்து, இதை நான் சந்தையில் விற்றால் நிறைய பணம் கிடைக்கும். இதனால் உண்மையிலேயே நம் தலைவிதி மாறும். நாம் பணக்காரர்கள் ஆவோம். நம் பெற்றோர்கள் காட்டிலிருந்து விற்க வேண்டியதில்லை என்று நினைத்து அந்த தங்க பறவையை எடுத்துக்கொண்டான். அதை விற்க நகரத்திற்கு புறப்பட்டான். ஆனால் நகரம் அங்கிருந்து வெகு தூரத்தில் இருந்தது. தேவேஷ் நகரத்தை அடைந்த போது இருட்டிவிட்டது. அங்கிருந்த எல்லா கடைகளும் மூடப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட நிலையில் அவனுக்கு தன் தங்க பறவையை வாங்க யாரும் கிடைக்கவில்லை. இப்போது இப்படிப்பட்ட நிலையில் அவன் தன் வீட்டுக்கு திரும்ப முடியாது. ஏனென்றால் இரவு வெகு நேரமாகிவிட்டது. அதனால் அவன் கட்டாயமாக அங்கேயே இரவு தங்க வேண்டியிருந்தது. தேவேஷ் ஒரு சத்திரக்காரரிடம் போய், ஐயா, நான் இன்று இரவு இங்கே தங்கலாமா? எவ்வளவு வாடகையானாலும் நான் கொடுக்கிறேன். ஏனென்றால் நான் காலையில் இங்கிருக்கும் சந்தையை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். தேவேஷின் பேச்சை கேட்ட சத்திரக்காரன், உன்னை போன்ற பயணிகள் வந்து இங்கே ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த சத்திரத்தை கட்டினேன். நீ இங்கே நிம்மதியாக இரவு தங்கலாம் என்று சொன்னான். நண்பர்களே, அந்த சத்திரக்காரன் தேவேஷின் கையில் ஒரு அற்புதமான பறவையை பார்த்ததும், அடே, இந்த தங்கப் பறவை உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? இதன் எல்லா இறகுகளும் தங்கத்தால் ஆனவை. எவ்வளவு அழகான பறவை இது! இப்படிப்பட்ட அற்புதமான பறவையை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. நான் என் மகள்களை அழைத்து வருகிறேன். இந்த அற்புதமான பறவையை காட்டுகிறேன். என் 3 மகள்களும் இந்த தங்கப் பறவையை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னான். அந்த சத்திரக்காரன் உடனே தன் 3 மகள்களையும் அழைத்து வந்து, பாருங்கள், இந்த தங்கப் பறவை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னான். அவனுடைய 3 மகள்களும் அந்த பறவையை பார்த்ததும் அவர்கள் மூவரும் அந்த தங்கப் பறவையை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். மூத்த மகள் சொன்னாள், இந்த பறவை எவ்வளவு அழகாக இருக்கிறது! முழுவதும் தங்கத்தால் ஆனது.
இரண்டாவது மகள் சொன்னாள், இதன் இறகுகள் தங்கத்தால் ஆனவை. இளைய மகள் தேவேஷிடம், நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, இப்படிப்பட்ட அற்புதமான பறவை உன்னிடம் இருக்கிறதே, அது முழுவதும் தங்கத்தால் ஆனது. இப்படி 3 மகள்களும் தங்கப் பறவையை பார்த்த பிறகு அதை புகழ்ந்துவிட்டு திரும்பிச் சென்றார்கள். இதற்கிடையில் தேவேஷ் தங்கியிருந்த சத்திரத்தின் உரிமையாளரிடம் பேசிய பிறகு தேவேஷும் சத்திரத்தின் உரிமையாளரும் அவரவர் அறைகளுக்கு தூங்கச் சென்றார்கள். ஆனால் தேவேஷ் அந்த தங்கப் பறவையை வராண்டாவிலேயே வைத்துவிட்டு தன் அறைக்குச் சென்று படுத்துக்கொண்டான். தேவேஷ் மிகவும் களைப்பாக இருந்ததால் படுத்த உடனேயே தூங்கிவிட்டான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். மறுபுறம் அந்த சத்திரக்காரனின் மூத்த மகள் இருந்தாள். அவளுடைய மனதில் அந்த தங்கப் பறவையை பார்த்ததும் பேராசை வந்துவிட்டது. அவள் யோசிக்கத் தொடங்கினாள், நான் இதன் ஒரு இறகை மட்டும் பிடுங்கினால் அதனால் அதற்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. இப்படி நினைத்து கொண்டு சத்திரக்காரனின் மூத்த மகள் அந்த தங்கப் பறவைக்காக தேவேஷின் அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அப்போது அவளுடைய பார்வை வராண்டாவில் வைக்கப்பட்டிருந்த தங்கப் பறவையின் மீது விழுந்தது. அதை பார்த்ததும் அவள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். அதை எடுக்க முன்னேறினாள். அவள் பறவையின் இறகை பிடுங்குவதற்காக தன் கையை நீட்டியதும் அவளுடைய கைகள் அந்த பறவையுடன் ஒட்டிக்கொண்டன. அவள் மிகவும் முயற்சி செய்தாள். ஆனால் தன் கைகளை அந்த பறவையிலிருந்து விடுவிக்க முடியவில்லை. பயந்து தன் தங்கை கூப்பிடத் தொடங்கினாள். மூத்த சகோதரியின் குரலை கேட்டு இரண்டாவது சகோதரி வந்தாள். அவள் வந்ததும், அக்கா, இது என்ன ஆயிற்று என்று கேட்டாள். மூத்த சகோதரி சொன்னாள், நீ பார்க்கிறாய், என் கைகள் இந்த பறவையுடன் ஒட்டியிருக்கின்றன என்று பார்க்கவில்லையா? சீக்கிரம் என் கைகளை இந்த பறவையிலிருந்து விடுவி என்று சொன்னாள். அவளுடைய தங்கையின் கையை விடுவிக்க அவள் அந்த பறவையை தொட்டதும் அவளுடைய கைகளும் ஒட்டிக்கொண்டன. இப்போது அந்த 2 சகோதரிகளின் கைகளும் அந்த தங்கப் பறவையுடன் ஒட்டிக்கொண்டன. அவர்கள் இருவரும் தங்கள் இளைய சகோதரியை அழைக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் இருவரின் குரலை கேட்டு அவர்களின் இளைய சகோதரி வந்தாள். அவளும் தன் 2 சகோதரிகளின் கைகளை விடுவிக்க கை நீட்டியதும் அவளுடைய கைகளும் அந்த தங்கப் பறவையுடன் ஒட்டிக்கொண்டன. இரவு முழுவதும் அந்த 3 சகோதரிகளின் கைகளும் அந்த தங்கப் பறவையுடன் ஒட்டிக்கொண்டிருந்தன. அவர்கள் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். நண்பர்களே, காலையில் தேவேஷ் கண் விழித்ததும் அவன் உடனே தங்கப் பறவைக்காக வராண்டாவை நோக்கி ஓடினான். வராண்டாவை அடைந்ததும் அங்கிருந்த காட்சியை பார்த்து திகைத்துப் போனான். தேவேஷ் யோசிக்கத் தொடங்கினான். நிச்சயமாக இவர்கள் மூவரும் இந்த தங்கப் பறவையை திருட முயன்றிருப்பார்கள். அதனால்தான் இவர்கள் 3 பேரின் கைகளும் இதனுடன் ஒட்டிக்கொண்டன. அப்போது அந்த சத்திரக்காரனும் அங்கே வந்து, அடே துஷ்ட பயலே, நீ என்ன செய்துவிட்டாய்? என் 3 மகள்களின் கைகளும் உன் தங்கப் பறவையுடன் ஒட்டி கொண்டிருப்பதை நீ பார்க்கவில்லையா என்று சொன்னான். தேவேஷ் சொன்னான், இதில் நான் எதுவும் செய்யவில்லை. எல்லாம் உன் 3 மகள்களும் சேர்ந்து செய்ததுதான். நிச்சயமாக இவர்கள் இந்த தங்கப் பறவையை திருட முயற்சித்திருப்பார்கள். அதனால்தான் இவர்கள் கைகள் ஒட்டிக்கொண்டன. இவர்களுக்கு இவர்களுடைய செயலுக்கான பலன் கிடைத்துவிட்டது. இதில் என் தவறு எதுவும் இல்லை. நான் என் பறவையை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தேவேஷ் தன் பறவையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அவனுடைய தங்கப் பறவையுடன் அந்த சத்திரக்காரனின் 3 மகள்களும் சென்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் 3 பேரின் கைகளும் அந்த தங்கப் பறவையுடன் ஒட்டி கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட நிலையில் அந்த சத்திரக்காரனும் எதுவும் செய்ய முடியாமல் தவித்தான். அவனுடைய 3 மகள்களும் தங்கள் அப்பாவை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் அசக்தனாக இருந்தான். எதுவும் செய்ய முடியவில்லை. தேவேஷ் அங்கிருந்து சிறிது தூரம் நகருக்கு வெளியே சென்றபோது ஒரு வயதானவரின் பார்வை அவர்கள் மீது விழுந்தது. அந்த வயதானவர் சத்திரக்காரனின் 3 மகள்களையும் பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார். அவர் யோசிக்கத் தொடங்கினார், இவர்கள் அந்த சத்திரக்காரனின் மகள்கள்தானே? ஆனால் இந்த பையன் இவர்களை எங்கே அழைத்துச் செல்கிறான்? அப்போது அந்த வயதானவர் குரல் கொடுத்தார், அடே பையலே, நீ இந்த 3 பெண்களையும் எங்கே அழைத்துச் செல்கிறாய்? நில்லுங்கள். தேவேஷ் அந்த வயதானவரின் பேச்சை கவனிக்காமல் நடந்து கொண்டிருந்த போது அந்த வயதானவர் ஓடி வந்து அந்த பெண்களை விடுவிக்க முயன்றார். அந்த வயதானவர் அந்த பெண்களை பிடிக்க கை நீட்டினார். அவரும் அவர்களுடன் ஒட்டிக்கொண்டார். இது என்ன? என் கை எப்படி ஒட்டிக்கொண்டது என்று அவர் அலறினார். காப்பாற்றுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் உரக்க குரல் எழுப்பினார். அப்போது அந்த வழியாக ஒரு வழிப்போக்கர் சென்று கொண்டிருந்தார்.
ஒரு பையன் ஒரு பறவையை தன் இடுப்பில் வைத்து கொண்டு போவதையும், அந்த பறவையின் பின்னால் 3 பெண்கள் அழுது கொண்டே போவதையும், அந்த பெண்களுக்கு பின்னால் ஒரு வயதானவர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிடுவதையும் அந்த வழிப்போக்கர் கண்டார். அந்த வழிப்போக்கருக்கு எதுவும் புரியவில்லை. அவர் ஓடி வந்து அந்த வயதானவரை காப்பாற்ற கை நீட்டியதும் அவரும் அவர்களுடன் ஒட்டிக்கொண்டார். பயத்தில் அந்த வழிப்போக்கரும் அலறத் தொடங்கினார். காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், என் கைகள் ஒட்டிக்கொண்டன. அதே வழியில் 2 விவசாயிகள் தங்கள் வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வழிப்போக்கரின் குரலை கேட்டு அவர்களும் அவரை காப்பாற்ற ஓடி வந்தார்கள். அந்த 2 விவசாயிகளும் வழிப்போக்கரை பிடித்து பின்னால் இழுக்க முயன்றதும் அவர்கள் இருவரின் கைகளும் அந்த வழிப்போக்கருடன் ஒட்டிக்கொண்டன. அந்த 2 விவசாயிகளும் தங்கள் கைகளை விடுவிக்க மிகவும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் தங்கள் கைகளை விடுவிக்க முடியவில்லை. பிறகு வேறு வழியின்றி அவர்கள் பின்னால் நடக்கத் தொடங்கினார்கள். இப்போது தேவேஷ் பறவையை தன் இடுப்பில் வைத்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் சத்திரக்காரனின் 3 மகள்களும், அவர்களுக்கு பின்னால் ஒரு வயதானவர், அவருக்கு பின்னால் வழிப்போக்கர், அவருக்கு பின்னால் 2 விவசாயிகள், மொத்தம் 7 பேர் அந்த விறகு வெட்டியின் மகனுக்கு பின்னால் போய்க் கொண்டிருந்தார்கள். மாலை நெருங்கியதும் அவர்கள் ஒரு நகரத்தை அடைந்தார்கள். அவர்கள் நகரத்தை அடைந்ததும் அவர்களை பார்க்க கூட்டம் கூடியது. மக்கள் தங்கள் மாடிகளிலிருந்தும் தங்கள் வீட்டு ஜன்னல்களிலிருந்தும் அவர்களை பார்த்தார்கள். இப்படிப்பட்ட காட்சியை யாரும் இதற்கு முன் பார்த்ததில்லை. நடந்து நடந்து வெகு நேரமானதும் சத்திரக்காரனின் மூத்த மகள் தேவேஷிடம், நீ இப்படி எவ்வளவு நேரம் நடந்து கொண்டிருப்பாய்? நாங்கள் களைத்து விட்டோம், இரவும் ஆகிவிட்டது. இப்போது போவதற்கு பதிலாக இங்கேயே தங்கிவிடு என்று சொன்னாள். அப்போது தேவேஷ் அவர்கள் அனைவரையும் ஓரிடத்திற்கு அழைத்துச் சென்று, நாங்கள் வழிப்போக்கர்கள், இன்றிரவு நாங்கள் இங்கே தங்கலாமா என்று கேட்டான். அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் சொன்னார், உங்களைப் போன்ற பயணிகள் வந்து தங்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்தை கட்டியிருக்கிறோம். உங்களுக்கு இங்கே உணவு, படுக்கை எல்லாம் கிடைக்கும். நீங்கள் நிம்மதியாக இங்கே இரவு தங்கலாம். தேவேஷ் அவர்கள் அனைவரையும் அந்த கட்டிடத்திற்குள் சென்றான். அவர்கள் அனைவரும் முன்னும் பின்னுமாக அங்கே உட்கார்ந்தார்கள். அவர்கள் அனைவரையும் பார்த்த அந்த இடத்தின் உரிமையாளர், உன்னுடைய இந்த அணிவகுப்பு மிகவும் விசித்திரமாக இருக்கிறதே. நீ இங்கே உன் அதிர்ஷ்டத்தை சோதிக்கவும் இளவரசியை சிரிக்க வைக்கவும் வந்திருக்கிறாய் என்று தோன்றுகிறது என்று சொன்னான். அவன் பேச்சைக் கேட்ட தேவேஷ், இளவரசியை சிரிக்க வைப்பதா? இதன் அர்த்தம் என்ன? எனக்கு ஒன்றும் புரியவில்லை, தெளிவாகச் சொல்லுங்கள் என்று கேட்டான். தேவேஷின் பேச்சைக் கேட்ட அந்த இடத்தின் உரிமையாளர், எங்கள் ராஜாவின் மகள் எப்போதும் சோகமாகவும் அமைதியாகவும் இருக்கிறாள். அவள் முகத்தில் ஒருபோதும் சிரிப்பை பார்த்ததில்லை. வைத்தியர்களும் ராஜ வைத்தியர்களும் இப்படி இருந்தால் இளவரசி நோய்வாய்ப்பட்டு இறந்து கூட போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் யார் இளவரசியை சிரிக்க வைக்கிறார்களோ அவர்களுக்கு இளவரசியை திருமணம் செய்து வைப்பதாக ராஜா அறிவித்திருக்கிறார். ராஜா இந்த அறிவிப்பை வெளியிட்டதில் இருந்து பலர் தங்கள் அதிர்ஷ்டத்தை சோதிக்க வந்தார்கள். ஆனால் யாராலும் இளவரசியை சிரிக்க வைக்க முடியவில்லை என்று சொன்னான். தேவேஷ் அந்த இடத்தின் உரிமையாளர் சொன்னதை கேட்டு இரவு முழுவதும் கவலையுடன் இருந்தான். தன் கூட விசித்திரமான அணிவகுப்பு இருப்பதாகவும் அதை பார்த்தால் இளவரசி சிரிக்கக்கூடும் என்றும் அவன் நினைத்தான். அப்படி நடந்தால் அவனுக்கு இளவரசியை திருமணம் செய்து வைப்பார்கள், அவனுடைய தலைவிதி மாறும் என்றும் நினைத்து அவன் இரவு முழுவதும் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்திருந்தான். காலையில் அவன் தன் தங்கப் பறவையை இடுப்பில் வைத்துக்கொண்டு தன் அணிவகுப்புடன் ராஜ அரண்மனையை நோக்கி நடந்தான். 7 பேர் தங்கப் பறவையுடன் ஒட்டிக்கொண்டு தேவேஷின் பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள். தேவேஷ் ராஜ அரண்மனையின் பிரதான வாசலை அடைந்ததும் காவலாளி அந்த காட்சியை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து காவலாளி தேவேஷிடம், வாவ் சகோதரா, உன்னுடைய இந்த அணிவகுப்பு மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இதை பார்த்தால் மக்கள் சிரித்து வயிறு புண்ணாகி விடுவார்கள். நீ ஏன் இங்கே வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று சொன்னான். காவலாளி உடனே போய் ராஜாவிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னான். ராஜா உடனே தேவேஷை அரசவைக்கு அழைத்து வர உத்தரவிட்டார். தேவேஷ் மற்றும் அவனுடைய அணிவகுப்பு ராஜாவின் அரசவையில் ஆஜரானார்கள். தேவேஷ் ராஜாவிற்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, மகாராஜா, உங்களது அறிவிப்பை நான் கேட்டேன். அதனால்தான் என் அதிர்ஷ்டத்தை சோதிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் அனுமதித்தால் நான் இளவரசியை சிரிக்க வைப்பேன். இளவரசி நிச்சயம் சிரிப்பாள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னான். ராஜா அந்த அணிவகுப்பை பார்த்து,
வாவ், மிகவும் அருமை. இந்த அணிவகுப்பு மிகவும் அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னார். ராஜா யோசிக்கத் தொடங்கினார். ஒரு பையனின் இடுப்பில் தங்கப் பறவை, அதனுடன் ஒட்டிக்கொண்டிருக்கும் 7 பேர். இது சிரிப்பல்ல, விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் விஷயம். ராஜா இளவரசியை அரசவைக்கு வரவழைத்தார். நண்பர்களே, இளவரசி அரசவைக்கு வந்தபோது மிகவும் சோகமாக இருந்தாள். சோகமாகவும் அமைதியாகவும் இருந்தாள். ஆனால் அவள் தேவேஷையும் அவன் பக்கத்திலிருந்த தங்கப் பறவையையும் அதனுடன் ஒட்டிக்கொண்டிருந்த 7 பேரையும் பார்த்ததும் அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவள் விழுந்து விழுந்து சிரித்தாள். இளவரசி இதற்கு முன் இவ்வளவு உரக்கச் சிரித்ததே இல்லை. அரசவை முழுவதும் சிரித்தது. இளவரசி சிரிப்பதை பார்த்து ராஜா சந்தோஷப்பட்டார். இளவரசியின் சிரிப்பால் தங்கப் பறவையுடன் ஒட்டிக்கொண்டிருந்தவர்கள் மெல்ல மெல்ல விடுவிக்கப்பட்டார்கள். அப்போது தேவேஷ் அந்த தங்கப் பறவையை சத்திரக்காரனின் மூத்த மகளுக்கு கொடுத்து, இந்த தங்கப் பறவை இனி உன்னுடையது, நீ இதை உன் வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் என்று சொன்னான். வயதானவர், வழிபோக்கர் மற்றும் 2 விவசாயிகளும் அவரவர் வீடுகளுக்குச் சென்றார்கள். ஆனால் தேவேஷ் ராஜாவின் அரசவையில் நின்று கொண்டிருந்தான். ராஜா தன் அறிவிப்பின்படி அவனுக்கும் இளவரசிக்கும் திருமணம் செய்து வைப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் நண்பர்களே, ராஜாவின் எண்ணம் மாறிவிட்டது. தேவேஷ் இளவரசியை சிரிக்க வைத்து விட்டான். ஆனால் ஒரு சாதாரண விறகு வெட்டியுடன் இளவரசியை எப்படி திருமணம் செய்து வைப்பது என்று ராஜா யோசித்துக் கொண்டிருந்தார். எந்த நிலையிலும் அந்த சாதாரண விறகு வெட்டியை தன் மருமகனாக ஆக்க ராஜா விரும்பவில்லை. இளவரசிக்கும் தேவேஷுக்கும் திருமணம் நடக்காமல் இருக்க ராஜா ஒரு உபாயம் யோசித்தார். மறுபுறம் தேவேஷ் இளவரசியை திருமணம் செய்வதற்காக ஆவலுடன் இருந்தான். அவன் ராஜாவிடம், மகாராஜா, உங்கள் நிபந்தனையை நான் நிறைவேற்றிவிட்டேன். இப்போது நீங்களும் உங்கள் நிபந்தனையின்படி இளவரசியை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொன்னான். ராஜா சொன்னார், நீ இன்னும் என் மகளுக்கு தகுதியானவன் இல்லை. முதலில் அவளுக்கு தகுதியானவனாக மாறு, பிறகு என்னை வந்து பார். தேவேஷ் கேட்டான், மகாராஜா, இப்போது நீங்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அப்போது ராஜா சொன்னார், 100 மண்குடம் பால் ஒரே நேரத்தில் குடிக்கும் ஒரு ஆளை கண்டுபிடித்து வா. தேவேஷ் மிகவும் கவலைப்பட்டான். இப்போது அப்படிப்பட்ட ஆள் எங்கே கிடைப்பார் என்று அவன் யோசிக்கத் தொடங்கினான். இந்த யோசனையுடன் அவன் அந்த கிழவி கிடைத்த அதே காட்டை நோக்கி புறப்பட்டான். நடந்து கொண்டே தேவேஷ் யோசிக்கத் தொடங்கினான். நான் தங்கப் பறவையை எனக்கு கொடுத்த அந்த வயதான தாயிடம் என் பிரச்சனையை சொல்வேன். ஒருவேளை அவள் ஏதாவது தீர்வு சொல்லக்கூடும். அவன் காட்டை அடைந்ததும் தங்கப் பறவை கிடைத்த அதே மரத்தின் அருகே சென்றான். அந்த மரத்தின் அருகே சென்றதும் தேவேஷ் அந்த கிழவி அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். தேவேஷ் கேட்டான், தாயே, ஏன் அழுகிறீர்கள்? அந்த கிழவி பார்த்தாள். இது பசியால் தவித்த போது தனக்கு உணவளித்த அதே விறகு வெட்டி என்று. அப்போது கிழவியின் கண்ணீர் நின்றது. பிறகு கிழவி சொன்னாள், நீ மிகவும் நல்ல மனதுள்ளவன், அதனால்தான் உன்னிடம் சொல்கிறேன். என் மகனுக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. அவன் ஒரு குடம் நிறைய தண்ணீர் குடித்து விட்டான். ஆனால் அவனுடைய தாகம் தீரவில்லை. அவனுக்கு 100 மணிக்கு பால் கிடைத்தால்தான் தாகம் தீரும் என்று அவன் சொன்னதைக் கேட்டு தேவேஷ் மகிழ்ச்சியடைந்தான். அவன் அந்த மூதாட்டியின் மகனை அழைத்துக் கொண்டு அரசவைக்குச் சென்றான். மன்னரே, நீங்கள் எவ்வளவு பால் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இந்த மனிதன் 100 மடங்கு பால் குடித்து விடுவான் என்று கூறினான். ராஜாவும் அவனை பார்த்து, இந்த மனிதன் மிகவும் சிறியவனாக இருக்கிறானே, இவ்வளவு பாலை எப்படி குடிக்க முடியும் என்று கேட்டார். தேவேஷ் சொன்னான், மன்னரே, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பால் ஏற்பாடு செய்யுங்கள். ராஜாவின் கட்டளைப்படி பால் கொண்டு வரப்பட்டது. அந்த சிறிய மனிதன் பால் குடிக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் எல்லா பால் வாளிகளும் காலியாகிவிட்டன. பால் குடித்ததும் அந்த சிறிய மனிதன் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். அங்கே அரசவையில் இருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ராஜாவும் இளவரசியும் இதையெல்லாம் பார்த்ததும், இவ்வளவு சிறிய மனிதன் இவ்வளவு பாலை எப்படி குடிக்க முடியும் என்று அவர்களும் வியப்படைந்தார்கள். அப்போது அந்த சிறிய மனிதன் தன் வயிற்றை தடவியபடி, இன்னும் பால் இருந்தால் கொண்டு வரலாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் தாகம் இருக்கிறது என்றான். அதன் பிறகு தேவேஷ் அந்த சிறிய மனிதனிடம் சென்று நன்றி கூறி, உன்னால்தான் இன்று நான் ராஜாவின் நிபந்தனையை நிறைவேற்ற முடிந்தது என்றான். பிறகு தேவேஷ் அந்த மூதாட்டியின் மகனுக்கு நன்றி சொல்லி அவனை அனுப்பி வைத்தான். அந்த சிறிய மனிதனும் சந்தோஷமாக அரசவையில் இருந்து சென்றான்.
பிறகு தேவேஷ் ராஜாவிடம் சென்று, மன்னரே, உங்கள் நிபந்தனையை நான் நிறைவேற்றிவிட்டேன். இப்போது நீங்களும் உங்கள் வாக்குறுதியின்படி இளவரசியை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று கூறினான். தேவேஷின் பேச்சைக் கேட்ட ராஜா, நீ மிகவும் அவசரப்படுகிறாய் என்று நினைக்கிறேன். நீ இன்னும் ஒரு வேலை செய்ய வேண்டும். இது மிகவும் சுலபமான வேலை. நீ ஏதாவது கடினமான வேலை செய்து காட்டு. அதன் பிறகு நான் இளவரசியை உனக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்றார். இவ்வாறு கூறிவிட்டு ராஜா, இவனுக்கு செய்ய முடியாத ஒரு கடினமான வேலையை இப்போது என்ன சொல்வது என்று மனதிற்குள் யோசிக்கலானார். பிறகு சிறிது நேரம் கழித்து ராஜா தேவேஷிடம், நீ எனக்கு காற்று, நீர், நிலம் ஆகிய மூன்றிலும் செல்லும் ஒரு கப்பலை கொண்டு வா என்றார். நீ அப்படி ஒரு கப்பலை எனக்கு கொண்டு வந்தால் நீ இளவரசிக்கு தகுதியானவன் என்று நான் புரிந்து கொள்வேன். நீ அப்படி ஒரு கப்பலை கொண்டு வரும் வரை திரும்பி எங்களிடம் வர வேண்டாம். உன்னால் இந்த வேலையை செய்ய முடியாவிட்டால் உன் முகத்தை எனக்கு மீண்டும் காட்டாதே என்று கூறிவிட்டு ராஜா அரசவையில் இருந்து எழுந்து சென்றார். இது ஒன்றும் சுலபமான வேலை இல்லை, இவன் இதை ஒருபோதும் செய்ய முடியாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். இளவரசி இந்த விஷயங்களையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவேஷ் சென்ற பிறகு இளவரசி ராஜாவிடம், அப்பா, யாராவது ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் அவரிடம் மிகவும் தவறாக நடந்து கொண்டீர்கள் என்றாள். இளவரசியின் பேச்சை கேட்ட ராஜா சொல்லலானார், நீ இந்த விஷயத்தில் முற்றிலும் அமைதியாக இரு. உனக்கு தகுதியான ஒருவரை நான் உனக்கு திருமணம் செய்து வைப்பேன். இந்த சாதாரண மரவெட்டியை நான் என் மருமகனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தன் தந்தையின் பேச்சை கேட்ட இளவரசி தன் அறைக்கு திரும்பிச் சென்றாள். நண்பர்களே, இங்கே தேவேஷ் மிகவும் கவலையில் இருந்தான். ராஜா இன்று ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கிவிட்டாரே என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். இப்போது ராஜாவுக்கு அப்படி ஒரு கப்பலை எங்கிருந்து கொண்டு வருவது என்று தேவேஷ் யோசித்தான். யோசித்துக் கொண்டே இருந்தவனுக்கு அந்த வயதான தாயின் ஞாபகம் வந்தது. அந்த தங்கச் சிட்டுக்குருவி கிடைத்த இடத்திற்கு மீண்டும் செல்ல அவன் முடிவு செய்தான். இந்த எண்ணத்துடன் தேவேஷ் மீண்டும் அந்த இடத்திற்கு சென்றான். தேவேஷை சோகமாக பார்த்த அந்த மூதாட்டி கேட்கத் தொடங்கினாள், மகனே, என்ன விஷயம்? இன்று நீ மிகவும் சோகமாக இருக்கிறாய். தேவேஷ் நடந்த எல்லாவற்றையும் அந்த மூதாட்டியிடம் கூறினான். தங்கச் சிட்டுக்குருவி கிடைத்ததும் இளவரசி சிரித்ததும் இன்று வரை நடந்த எல்லாவற்றையும் தேவேஷ் சொன்னான். தாயே, இப்போது ராஜா தண்ணீர், நிலம், வானம் ஆகிய மூன்றிலும் செல்லும் ஒரு கப்பலை நான் கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இப்போது அப்படி ஒரு கப்பலை நான் எங்கிருந்து கொண்டு வருவது என்று தேவேஷ் கேட்டான். தேவேஷின் பேச்சை கேட்ட அந்த மூதாட்டி சொல்லத் தொடங்கினாள், மகனே, நீ எனக்கும் என் தாகமுள்ள மகனுக்கும் செய்த நன்மையை நான் மறக்கவில்லை. அதற்காக நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா வகையிலும் உனக்கு நான் உதவி செய்வேன். மகனே, நீ கவலைப்படாதே. காற்று, நீர், நிலம் ஆகிய மூன்றிலும் செல்லும் ஒரு கப்பலை நான் உனக்கு செய்து தருவேன். இவ்வாறு கூறிவிட்டு அந்த மூதாட்டி கப்பல் செய்யும் வேலையில் இறங்கினாள். சில நாட்களில் கப்பல் தயாராகிவிட்டது. தேவேஷ் அந்த கப்பலை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டான். தேவேஷ் அந்த கப்பலில் அந்த மூதாட்டியையும் ஏற்றிக்கொண்டு ராஜ அரண்மனை நோக்கி புறப்பட்டான். ராஜ அரண்மனைக்குச் சென்று தேவேஷ் அந்த கப்பலில் இருந்து இறங்கியதும் ராஜாவின் ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. எப்படி இந்த முடியாத காரியத்தை இவன் முடித்தான்? விதி கூட இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அப்போது யாரோ சில விஷயங்களை கனவிலும் நினைக்க முடியாததை அவன் செய்து காட்டியிருந்தான். ராஜாவுக்கு புரிந்தது, இப்போது இவன் என் மகளுக்கு தகுதியானவன். இவனை விடத் தகுதியான வேறு யாரும் இருக்க முடியாது என்று. இவ்வாறு யோசித்து ராஜா அந்த மரவெட்டி தேவேஷுக்கு இளவரசியை திருமணம் செய்து கொடுத்தான். சில நாட்களுக்குப் பிறகு தேவேஷ் அந்த நாட்டின் ராஜாவானான். இவ்வாறு அவனது தலைவிதி மாறியது. அவனுடைய பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தபோது அவர்கள் முட்டாள் என்று நினைத்த அவர்களுடைய இளைய மகன் மிகவும் புத்திசாலியாகிவிட்டான் என்று தெரிந்தது. நண்பர்களே, இது எல்லாமே அந்த மரவெட்டி தேவேஷின் நல்ல மனதின் விளைவுதான். அது அவனுடைய தலைவிதியை முழுமையாக மாற்றியது. இது அவனுடைய நற்குணத்தின் பலன். ஏனென்றால் அவனுடைய இதயத்தில் கருணை இருந்தது. அவன் பசித்தவனுக்கு உணவளித்தான், தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் கொடுத்தான். அவன் நல்ல செயல்களை செய்தான். அதனால் கடவுள் அவனுக்கு உதவினார். ஒரு சாதாரண மரவெட்டியை ராஜாவாக்கினார்.
நண்பர்களே, மக்கள் என்ன சொன்னாலும் உங்கள் நல்ல செயல்களையும் கர்மாவையும் தலைவிதியையும் நம்புங்கள். எப்போதும் நல்ல வழியில் நடந்து கர்மாவை செய்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்கள் தலைவிதி நிச்சயமாக உங்களுக்கு உதவும். நண்பர்களே, கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து ஹிஸ்டரி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐகானையும் அழுத்துங்கள். இன்னும் ஒரு ஊக்கமளிக்கும் மற்றும் சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.